அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுறேன். இப்பொழுது 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடமாவது இந்த 2026 நமக்கு வேலை கிடைக்குமா, தொழில் அமையுமா, திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இனிதான் நடக்குமா, வெளியூர்ல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், அது நிறைவேறுமா, வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், அது நிறைவேறுமா, இந்த மாதிரி பலருக்கும் பலவித எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும். சாதாரண மனிதனிலிருந்து மல்டி மில்லியனர் தொழில் அதிபர்கள் வரைக்குமே இதுதான் அவங்களுடைய இந்த வருடம் நம்மளுடைய டார்கெட்டை ஃபில் பண்ண முடியும், கொஞ்சம் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதனோட எல்லாத்துக்கும் இது ஜோசியங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்க. இப்பொழுது இந்த 2026 இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம 12 ராசிகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராசி எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஜரான பிளானட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருட பிளானட்டுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாத பிளானட், வீக்லி பிளானட். சூரியன் மாத ராசி பலன் வருது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டு மேஜரான 2 பிளானட் ரோல் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது தாங்க. இந்த ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதான் 2026 டிசம்பர் மாசம் தான் நடக்குது. ஸோ அது ஒரு ஏறக்குறைய அந்த 2026 ஃபுல்லாவே அது லீட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுடலாம். அடுத்ததாக மேஜர் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி கிரகம். அந்த சனி பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறப்போகுது. ராகு இது 1.5 வருஷம் ஒரு தடவை. ஆனா 2.5 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகம் மீன ராசியில் தான் இருக்கு. அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான், இந்த குரு பகவான் மிதுனம் ராசியில இருக்கிறார். சோ அவர் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே சமயம் அக்டோபர் 11 பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வர்றாரு. சோ அந்த கடகராசிக்கு ஒரு பயிற்சி, அக்டோபர்ல ஒரு பயிற்சி. சோ குரு பகவான் 2 வித பயிற்சிகள் அப்படிங்கிறதுல இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அதிசாரம் பார்க்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 3 இடத்தை அது கவர் பண்ணுது. பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியை கவர் பண்ணுது, கடகம் ராசி, சிம்மம் ராசி. அப்ப எல்லா மோரல்லஸ் பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு பார்வை இந்த பேக்ல இருக்கிறது. அதாவது இந்த விருச்சிகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷம் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுது. ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே 12 ராசிகள்ல மேக்சிமம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அந்த அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த 2026 அறுதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? வாங்க இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி மற்றும் ஆங்கில புத்தாண்டு பயிற்சி, இது ரெண்டுமே கவர் ஆகுது. சோ இந்த 2026 பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு 2026 விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த 2026 அற்புதமான ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ராசி சொன்னா 6 ராசி ஒரு 7 ராசி சொன்னா கூட அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மிக நம்பர் 1 இடத்துல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி தாங்க. அப்படிப்பட்ட அற்புதங்கள் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு. அதாவது செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை கொடுக்கிறவரு, வருமானத்தை கொடுக்கிறவரு மற்றும் உங்களுடைய அன்பு, ப்ரமோஷன், வேலையில ஒரு முன்னேற்றம், குலதெய்வம் இதெல்லாமே கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் ஆரம்பத்துல எங்க இருக்கிறாரு, அதாவது இந்த வருடத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரி, 8ஆம் இடத்துல இருக்கலாமா? அது தவறு தானே. 8ஆம் இடத்துல இருக்கு. அது பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கலாம். ஆனா 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களை ஹெல்த்ல கொஞ்சம் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கவனமாக இருக்கணும். அதே சமயம் 8ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா அடிவயிறு, கண், காது இந்த மாதிரி அமைப்பெல்லாம். சோ இந்த அடிவயிற்று சம்பந்தமான யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா ஆரம்பத்துல நல்லா இருக்குதுன்னு சொல்லி இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. 8ஆம் இடம்ங்கிறது ஒரு இடம். சரிங்களா? அந்த இடம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அதான் சொல்லுது.
திடீர்னு பாத்தீங்கன்னா கிடைக்காத அப்படியே கொடுத்து வச்சிருந்தோம் பணம், திடீர்னு பார்த்தா அவங்களே ஓடி வந்து மன்னிச்சுங்க இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அல்லது உங்க ப்ரொமோஷன் தடைப்பட்டு இருக்குது, அது இந்த காலகட்டத்தில் திடீர்னு நடக்கும். அல்லது உங்க அங்காளிங்க பங்காளிங்க இந்த நில சம்பந்தமாக முப்பாட்டம் சேர்த்து வச்ச நிலம் அதுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, கேஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சாதகமா திடீர்னு ஒரு வெடிச்சு ஒரு 5 மார்னிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு அந்த ஒரு நல்ல செய்தி வரும். இந்த மாதிரி கேஸ் ரெஜிஸ்டர் உங்களுக்கு உண்டான சொத்தெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு வந்து கலெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. 8ஆம் நாள் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், இடம் விட்டு இடம் மாறுறது போன்ற விஷயங்கள்லாம் சரிங்களா. ஸோ இடத்த மாத்தினா, ஏன்னா உங்க ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் மாறும் சரிங்களா. ஒரு வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு வந்து குறுகிய கால டிரான்ஸ்ஃபர் தான், ஏன்னா 6 மாசம் தான். 6 மாசத்துக்கு பிறகு அப்படி அப்ப 6 மாசத்துக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா உங்களுடைய விரயத்தையும் பாக்குறாரு, உங்களுடைய தனஸ்தானத்தையும் பாக்குறாரு சரிங்களா. 8ஆம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா வராத பணம் அப்படிங்கிறது வரப்போகுது. குடும்பத்துல ஒருத்தர் வந்து இணையிறது, நல்ல சுப நிகழ்வுகள் நடக்குது, சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, விரும்பிய பொருளை வாங்குறது. ஏன்னா 4ஆம் இடம் வருதா சரிங்களா, 4ஆம் இடத்தையும் பாக்குறாரு, வண்டி வாகன ராகுவை பாக்குறாரு. சோ ராகுனால் ஏற்பட்ட தீய அமைப்பெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். பேச்சுல நல்ல ஒரு நல் இணக்கம் தோன்றும், பேச்சுல சுவாரஸ்யமா பேசுவீங்க, உங்களுடைய பேச்சை கேட்க ஒரு கூட்டமே காத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எடுத்த செயல்களில வெற்றி அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்கும் 2ஆம் பொறுத்த வரைக்கும் சரிங்களா. அதே சமயம் குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாருங்க. 9ஆம் இடம்னா பாக்கியம் தான். நீங்க இந்த ஜென்மத்துல இந்த உலகத்துல எதுக்காக ஜனனிச்சிருக்கிறீங்களோ, எதுக்காக பிறந்திருக்கிறீர்களோ அந்த அதுக்கு உண்டான அமைப்பு, அதுக்கு உண்டான செல்வங்கள், அதுக்கு உண்டான நல் வாய்ப்புகளை கொடுக்கறதுக்காக குரு பகவான் வந்தது மட்டுமல்லாம 5ஆம் பார்வையாக உங்க வீட்டை பாக்குறாரு, விருச்சிக ராசியை பாக்குறாரு, விருச்சிக லக்னத்தை பாக்குறாரு. அப்ப என்ன ஆகும்னா மனதுல மகிழ்ச்சி, சந்தோஷம், தைரியம், கான்பிடன்ட், நம்பிக்கை, எடுத்த செயல்கள ஒரு வேகத்தோட செய்யறது. இந்த விஷயத்தை இதுக்குள்ள நீங்க முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா இரவு பகல் பாராம முடிச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்குறது, நல்ல வருமானம் கிடைக்கிறது, வழிவகைகள் பண்ணுவது போன்ற விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்கும் சரிங்களா. 2ஆம் இடத்த அதிபதி வருமானத்தை கொடுக்கறவன் நம்மளை பார்க்கலாம் அப்படின்னா என்ன ஆகும், வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வருங்க சரிங்களா. அது மட்டும் இல்ல, அதனுடைய பார்வைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறாரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு. 3ஆம் இடம் சனியோட வீடு. 3ஆம் இடம் சனியை 3ஆம் வீட்டை பார்க்கறது மட்டும் இல்லாம 3ஆம் வீட்டை அதிபதி சனி பகவானையும் பார்க்கிறாரு. அது எங்க இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிற அமைப்பு, வேலை அதாவது சுபகாரியங்கள் நடக்கிற அமைப்பு, இதெல்லாமே 2026 நடக்க போகுது. 3ஆம் இடத்துல பார்க்கறதுனால இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது, நல்ல நன்மைகள் நடக்க போகுது. எடுத்த காரியத்துல நீங்க வெற்றி வாகை சூட போறீங்க. வீடு, மண், மனை யோகம் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும், போகாத இந்த குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வர போறீங்க. சனி பகவானை பார்க்கறதுனால வேலையில வளர்ச்சி, தொழில ஒரு முன்னேற்றம், தன்னம்பிக்கை குறைவான விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ஹெல்த்ல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். விரும்பிய இடமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. ஊதிய உயர்வு, பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நடக்க போகுது. வெளி இடத்துல உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கிடைக்க போகுது. கணவன் மனைவியிடையே நல்ல புரிந்துணர்வு, சந்தோஷம், ஹாப்பினஸ் எல்லாமே இந்த ஒரு இடத்துல கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிறிதாக உடல்நிலை கோளாறு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ பிரிகாஷன் எடுத்துக்கொள்வது நன்மை கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க. இதற்காக என்னோட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. அதுக்குரிய கட்டணம் சொல்லி பார்க்கலாம் நீங்கள் விரும்பினா சரிங்களா. சோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2026 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் நீங்க அனைத்து செல்வங்களும், யோகங்களும், மனதில் இருக்கிற ஆசை, அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறி மகிழ்ச்சியுடன் இருக்க என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் டெபியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.